கண்ணனுக்குன்னு நினச்சின்னு பண்ணுறான். அது என்ன ஆயிடுதுன்னா ஸ்வயம் கண்ணனே அவர்கள் வீட்டில் குழந்தையா வந்துடுறான். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பகவானே குழந்தையா வந்து விளையாடுறான். அப்போ அந்த கடமை கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே கர்மா நம்முடைய கடமையை பண்ணித்தான் ஆகணும். வயசாகிடுத்த அப்பா அம்மாவுக்கு அவர்களை கவனித்து தான் ஆகணும். அந்த கடமையை விட்டுட்டு இங்கே கோவிலாக சுற்றினா ஒரு பிரயோஜனம் இல்லை. வயசான அப்பா அம்மாவை விட்டுவிட்டு அவர்கள் மனசு நோகும்படியாக நடந்துண்டு அவர்களிடத்த பேசுகிறதுக்கே டைம் இல்லை, ஆனால் மொபைல் பார்க்குறதுக்கு டைம் இருக்குன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு என்ன அழகாக சாப்பாடு 3 வேளை போடுறேன், எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்கேன். யாருக்கு வேணும்? உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு போட்ட சாப்பாடை தான் திருப்பி நீங்கள் போடுற. அவள் போட்ட சாப்பாடை விட வசதியாக நம்ம ஒரு யாரும் எந்த அப்பா அம்மாவுக்கும் எந்த குழந்தையும் போட்டுற முடியாது. சத்தியம் பண்ணி சொல்கிறேன். நம்மளால் பிரயோஜனம் இல்லாத சமயத்திலேயே தோல்லையும் இடுப்புலையும் தூக்கி வச்சு அம்மா சாப்பாடு கொடுத்துருக்கா. நீ என்ன வேணால் பண்ணுங்கோ, அம்மா அப்பா பண்ணது திரும்பி கொடுக்கவே முடியாது. இது உலகத்துடைய யதார்த்தம். நம்ம நினச்சிருக்கோம் நம்ம அப்பா அம்மா ரொம்ப ஜோராக தாங்குறோம், அப்படியே தாங்கினாலும் அது பெருமைக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் அப்பா அம்மா நீங்கள் தாங்குறீள், அவள் அவங்கள தாங்கியிருக்காளே, அவள் அவங்கள அப்படியே தாங்கியிருக்காள். அம்மா 10 மாதம் கர்ப்பத்தை தாங்கியிருக்காளே, என்ன கொடுத்துட முடியும்? வாடகை போட்டு கொடுத்துடலாமா? எத்தனை நாள் வாடகை கொடுப்பேன்? எப்படி கொடுக்க முடியும்? என்ன கணக்கு பண்ண முடியும்? எவ்வளவு கணக்கு பண்ணாலும் கணக்கே கிடையாது. பகவானே கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. அத்தனை வசதி. ஆதிசங்கர பகவத் பாதர் பெரிய ஞானி, அம்மாவோட உத்தரவோடு தான் கிளம்புறார். ஆனால் அப்பையும் சொல்கிறார், அம்மாவோட கடைசி காலத்தில் நீ கூப்பிடும்போது நான் வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு போகிறார். அம்மாவோட கடைசி காலத்தில் சங்கரான்றா வந்து நிற்கிறார். பெரியவர், யாரும் எதுலேயும் அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் அம்மாவுக்காக கடைசி காலத்தில் வந்து சங்கரர் நின்று கொல்லி போட்டுட்டு போகிறார். சங்கரர் ஆதிசங்கர பகவத் பாதர். வேறு யார் வசதி? வேறு யார் நான் சொல்லட்டும் சொல்லுங்க? பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அப்பா சொன்ன வார்த்தைக்காக காட்டுக்கே போயிருக்கான். உங்களை யாரும் இந்த காலத்தில் அப்பா அம்மாலாம் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க, எதானே வாங்கிட்டு வானாலே போக மாட்டேங்க, இதை காட்டுக்கு அனுப்புறது. ஆத்திர அவசரத்துக்கு அதை போய் வாங்கிட்டு வா, தண்ணி எடுத்து கொடுனாலே நீங்களே போய் எடுத்துக்கூடாதா? நான் இப்போ தானே உக்காந்தேன், என்ன பெருசாக என்ன அப்படியே மூட்டையை சுமந்தா போயிட்டோம்? ஒன்றும் கிடையாது. அது ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லா பிள்ளையும் அப்படித்தான் இருக்குது. ஒரு பிள்ளையும் ஓஹோன்னுலாம் சொல்ல முடியலை. எத்தனை வருஷமாக நானும் பார்த்துட்டுருக்கேன். அப்போல்லாம் தோன்றது எப்படி தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் பண்ணுறது கசப்பாக கஷ்டமாக பாரமாக எப்படி தோன்றது எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஃப்ரெண்டுனா முன்னாடி போய் மூக்க சொரிஞ்சு நிற்க முடியறதில்ல, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நிற்க முடியறது இல்லையா? அவள் ஃபோன் பண்ணானா அப்படியே உலகமே தெரியாமல் பேசிட்டு இருக்கா இல்லையா? அப்போ தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த உடம்பு இருந்தால் என்ன, போனால் என்ன? என்னத்துக்கு பிரயோஜனம் அந்த உடம்புனால? தனக்கெல்லாம் பண்ணக்கூடிய தாய் தகப்பனுக்கே விலை இல்லைன்னா அந்த உடம்பு வேறு எதுக்குத்தான் பிரயோஜனம்? பஸ்லேயோ ட்ரெயின்லையோ அரை சீட் கொடுத்தா கூட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டாடுவோம். அப்போ தன் தாய் தன் தகப்பன் அதை கொண்டாட வேண்டாமா? அதுக்கு ஒரு மரியாதை பண்ண வேண்டாமா? ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. பல விஷயங்களில் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தான் நடக்கணும்னா அப்படி தான் நடக்கணும். அந்த ஒரு முறை வேணும், அந்த ஒரு நிதானம் வேணும். இது என் தர்மம், இது என் கடமை. அவ்வளவு அழகு. ஜனார்தன சுவாமிக்கு அவ்வளோ சந்தோஷம்னா ஏகநாதர் அப்படி இருக்கார். தன் குடும்பத்தையும் பார்த்துண்டு கடமைகளையும் பண்ணிண்டு பாரமாக நினைக்காம, எனக்கு இது ஒரு பாக்கியம், தெய்வம் என்னை நம்பி கொடுத்துருக்கு, தெய்வத்துக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு பண்ணணும். ஜனார்தன சுவாமி நன்னா ஆசீர்வாதம் பண்ணார். அழகாக கிளம்பி போயாச்சு ஜனார்தன சுவாமி. பக்தி பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கார். சில வருஷங்களில் ஜனார்தன சுவாமி பரமபதிச்சுடுறார். அழகாக ஒரு ஷஷ்டின் பொழுது தான் அவர் பரமபதிச்சுடுறார். சந்த் ஏகநாதர் அழகாக அவர் பரமபதிச்சது. ஏன்னா மகாத்மாக்கள்லாம் அவள் சமாதி அடைகிற நாளும் உத்தமமான நாள். ஏன்னா அவள்லாம் தெய்வத்தோட 2.5 கலக்கிற நாள் அது. அப்போ அதனால் அதெல்லாமும் கொண்டாடுறதுன்னு ஒரு வழக்கம். மற்றவாளை மாதிரி திதி கொடுக்கறதுன்னு கிடையாது. ஆனால் அன்றைய தினத்தை பாகவதர்கள்லாம் கூப்பிட்டு அழகாக அன்னம் போடுறது, பஜனை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கும் உண்டு. பல இடங்களில் அதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி ஜனார்தன சுவாமியோட வைபவத்தை பெருசாக கொண்டாடுறார் சந்த் ஏகநாதர். ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறார். நல்ல பணக்காரர் தான், ஆனால் நிறைய பெருசாக பண்ணுறார், ரொம்ப பெருசாக பண்ணுறார். பல ஊர்கள்லேருந்து பல பாகவதர்கள் வரா.
ஏகநாதர் அழகாக எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்து நிறைய தானம் எல்லாம் கொடுத்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறார். கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்குது அந்த சமயத்தில். தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறார். 700 ரூபாய் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த காலம் ரொம்ப பெரிய விஷயம். நான் சொல்கிறது 500 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ 700 ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் இன்னைக்கு கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, அப்புறம் கொடுத்துடலான்னு வாங்கியாச்சு. அழகாக எல்லாம் பண்ணியாச்சு. பணம் கொடுக்க முடியலை. கொஞ்சம் காலம் கடந்து போகிறது. அப்போ ஒரு நாள் அந்த பணம் கொடுத்தவர் வந்துட்டார். ஏகநாதர் சாப்பிட உட்கார்றார். பணம் கொடுக்காம என்னத்துக்கு உனக்கு சாப்பாடுன்னு விட்டார். பணம் கொடுக்க தெரியல, உனக்கு சாப்பாடு ஒரு கேடா அப்படின்னு விட்டார். ஏகநாதர் சொன்னார், பணம் கொடுக்காம இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு விட்டார். அவர் சாப்பிடல, மனைவி கிரிஜாவும் சாப்பிடல. இவா 2 பேர் சாப்பிடல, உத்தவனும் சாப்பிடலை. அவர் கேட்டு கோபமாக போயிட்டார். அவருக்கு தெரியும் அவர் பெரிய மகா எல்லாம் தெரியும். ஆனால் இந்த சமயத்தில் பணம்னு வரும்பொழுது புத்தி மாறி போய்டுறது இல்லையா? பணம் சமயத்தில் புத்தியை மாற்றி விட்டுடுறது. நமக்கு வேண்டப்பட்ட பணம் தரலைன்னா உடனே அவன் மேலே கோபம் வர்றது. ஒரு லெவலுக்கு மேலே பணம் வரும் பொழுதும் புத்தி மாறுறது. நமக்கு பணம் தேவை எப்படின்னா யாரை வேணாலும் எப்படியாவது சொல்லி அடுத்தவா பணத்தை உபயோகப்படுத்திக்கலாம் நமக்கு வந்துடுறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மனசு மட்டும் பரவாயில்ல, இப்போதைக்கு அவள் பணத்தை உபயோகப்படுத்திக்கலாம், அப்புறம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அதுக்குள்ளே உயிர் போயிடுத்து வச்சுக்கோங்க. இந்த கர்மவினை நம்மளை மட்டும் பாதிக்காது, குழந்தைகளை பாதிக்கும், வம்சத்தை பாதிக்கும். ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்தில் குருஜி அம்மா யார்கிட்டயோ கொண்டு போய் என்கிட்ட என்ன பணத்தை கொடுக்க சொன்னார்கள். நான் பாட்டுக்கு போனேன். அவர் இல்லை. அவர் மனைவிகிட்ட கொடுத்து நான் பாட்டுக்கு வந்துவிட்டேன். குருஜி அம்மா கேட்டால் அவர்கிட்ட கொடுத்தியான்னு. இல்லைம்மா அவர் இல்லை, அவர் மனைவி கிட்ட கொடுத்துட்டேன். அம்மா சொன்னா அவர் கொடுத்துருக்கார், நீ அவர்கிட்ட தான் கொடுக்கணும். நான் பார்த்தேன்னா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அவர்கிட்ட கொடுத்தான்னா மனைவிகிட்ட கொடுத்தான்னு ஒரு மறந்துட்டான்னா அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு அப்புறம் கொடுக்கலாம் சொல்லலான்னு மறதி தான் நம்ம எல்லாருக்குமே மறந்துடுவோம். அவர் பாட்டுக்கு இன்னும் பணம் கொடுக்கலைன்னு நினச்சிப்பார். அப்புறம் தப்பான அர்த்தம் ஆகிடுனார். போய் திரும்பி அவகிட்ட கேளுன்றார். எப்படி இருக்கு எனக்கு நினச்சி பாருங்க. ஏன்டா இந்த குருவை பிடிச்சோன்னு தோணிது எனக்கு. கொடுத்த பணத்தை அவர்கிட்ட வாங்க, இல்லை உங்ககிட்ட கொடுக்கூடாது, உங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் கொடுக்கணும், பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் அந்த மாமி என்ன சொல்லுவா? என் நிலைமையை நினச்சி பாருங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் நான் போக மாட்டேன்னு. குருஜி அம்மா அதெல்லாம் கிடையாது, நான் சொன்னதை நீ ஒழுங்காக பண்ணல, போய் வாங்கிட்டு வான்ட்டான். நான் பார்த்தேன் குருஜி அம்மாவோட போராடுறத விட மாமிக்கிட்ட போய் காலில் விழுந்தாலும் வாங்கிட்டு வந்துடலாம். நான் போனேன். இந்த மாமி சிரிச்சா. என்னால் அவ்வளோ நம்பிக்கை இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தயவுசெய்து என்கிட்ட கொடுத்துருங்கோ, நான் அவர்கிட்டயே கொடுத்துக்கிறேன், வம்பே வேண்டாம் அப்படின்னு விட்டேன். அடுத்த நாள் அழகாக அவர்கிட்ட பார்த்தேன், கொடுத்துட்டேன் நான். அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு. அவர் சொன்ன நல்ல வேலைப்பா, போன வாட்டி தான் யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்தா ஒய்ஃப் மறந்து போயிட்டா, நான் அவர் கொடுக்கலான்னு நினச்சி அவர் தப்பான சண்டைக்கு போயிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா அவர் கொடுத்ததே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு. தெரியாத சமயத்தில் பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்தவாவோட பணமெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா இது நம்ம இல்லை, நம்முடைய வம்சத்தையும் பரம்பரையையும் பாதிக்கும். இன்றைக்கும் பல பேருக்கு அது நடந்துட்டுருக்கு. ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு ஆத்திர அவசரம் தானே, என்ன ஆகிட போகிறது அப்படின்னு நினச்சோம்னா அது எங்கே கொண்டு போய் விடும்னு தெரியாது. சரியா? என்றைக்குமே நம்ம பணம், அதில் என்ன உண்டோ அதில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். அடுத்தவாளுடைய பணத்தை கொண்டு நமக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம். அது நம்மளை பாதித்து தொலைச்சாலும் பரவாயில்ல. நமக்கு வயசாகும்போது நம்ம குழந்தைகளை பாதிச்சுன்னா அந்த கொடுமையை பார்க்குறத விட நரக வேதனை லோகத்தில் வேற கிடையாது. வேற கிடையவே கிடையாது. ஏற்கனவே சாப்பிடலேன்னுட்டார். ராத்திரி ஆகிடுத்து, யாரும் சாப்பிடலை, படுத்துட்டார்கள். அர்த்தராத்திரி ஒரு வீட்டு கதவை தட்டுறான் உத்தவன். இந்த கடன் கொடுத்த ஒரு வீட்டு கதவை தட்டுறான். உடனே அவர் யார் அப்படின்றார். ஒரு சொல்ல உத்தவன் வந்திருக்கேன். எதுக்கடா இப்போ வந்தா? நான் பணத்தை திருப்பி கொடுக்க வந்தேன். அதுக்கு என்னடா காத்தால கொடுத்தா போதா, ராத்திரி தூங்கும்போது எழுப்பணுமா அப்படின்றார். உடனே அவன் கத்தினான், பணம் கொடுக்காம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், என்னுடைய எஜமானர் சாப்பிடல, உங்களுக்கு உங்கள் பணம் தானே முக்கியம், இந்தாங்கோ. உடனே சரி ஆமாம் அப்படி ஓடி வந்தார். அழகாக எண்ணினார். ரசீது கொடுங்கோ, பணம் கொடுத்தா ரசீதை கொடுங்க, நீங்கள் பாட்டுக்கு சும்மா உட்காந்தா நான் நம்புவேனா? நாளை காத்தால் இல்லைன்னா யாருக்கு தெரியும்? ராத்திரி தூங்கிட்டு இருக்க உலகமே, நான் எப்படி நம்புறது அப்படின்னு விட்டார். உடனே கடன் ரசீதெல்லாம் போட்டு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம்பா, உங்கள் எஜமானர்கிட்ட
ஒரு மன்னிப்பு கேட்டேன்னு கேளு, அது நீ வந்து கேளு, நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் கேட்கணும், நீ வந்து கேளு அப்படின்னு போயிட்டார். அடுத்த நாள் காதால் அவரே வந்தார், ஏகநாதர் வீட்டுக்கு வந்தார். மன்னிச்சுடுங்கோ. உடனே அவர் சொன்னார், மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு, நான் தானே பணம் கொடுக்கல, வாங்கின பணத்தை கொடுத்துக்க வேண்டியது நான், கொடுக்காது என் தப்பு, நீங்கள் கோச்சுன்றது தப்பே கிடையாது, அது உங்கள் பணம், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு விட்டார். அப்போ ஏகநாதர் சொன்னார், இப்படி எவ்வளோ சொன்ன, இல்லையே நேற்று நைட்டு தான் அவங்க உத்தவன் கொண்டு வந்து கொடுத்தானே அப்படின்னார். உடனே கூட உத்தவன் இங்கே வாடா, நீ எங்கடா அங்கே போன, என் காலை தாண்டா அமுத்திருந்தா. அவன் சொன்னான், நான் எங்கேயும் போலையே. அவர் கேட்டார், ஏன்பா நேற்று நைட் நீ தான் வந்தியாடா, தூங்கிட்டு கூட எழுப்பி நான் கூட மன்னிப்பு கேட்டேனா, அதெல்லாம் முடியும், நீ வந்து கேட்டுக்கோனியாடா. அவன் சொன்னான், சத்தியமாக நான் போகலை எஜமான்னு, எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு கை கூப்பினான். கிரிஜாவை பார்த்தார். கிரிஜா அப்படியே கை கூப்பின்னு கண்களில் கண்ணீர் வழியார், அவளுக்கு புரிஞ்சுடுத்து. உடனே ஏகநாதர் இவர் காலில் விழுந்தார், கடன் கொடுத்தார். அவர் பதறினார், எதுக்கு என் காலில் விடுறீர்கள் அப்படின்னு. அவர் சொன்னார், பாக்யவான். என்ன பாக்யம்னார், வந்தது இந்த உத்தவன் இல்லை, விட்டலன். விட்டலன் வந்துட்டானோ, இவர் பட்ட கடனை அடைக்கிறதுக்கு. ஆனால் அவர் சாப்பிடலன்னு விட்டலனால் பொறுக்க முடியல. பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவன் தான் நிற்பான். அனன்யா சிந்தயந்தோமாம் ஏ ஜனா பரியபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வகாம்யகம். என் பக்தர்களை நான் பார்த்துக்கிறேன், என் பக்தர்களை நான் கைவிட மாட்டேன், என் பக்தர்களை காப்பாற்றணும். இது அவனுடைய சங்கல்பம். ஏன்னா பக்தர்கள் உண்மையாக இருக்கா இல்லையா, அவர்கள் பொய்யா இல்லையே, ஏமாத்துறது இல்லையே, அடுத்த மாதத்துக்கு அவள் ஆசைப்படுறது இல்லையே, அது பக்தர்களுடைய சுபாவம். உடனே அவர் கதறினார், விட்டோபாவா அப்படின்னு. அவர் திரும்பி இவர் காலில் விழுந்தார், ஏகநாதர் காலில் விழுந்தார். என்ன மன்னிச்சிடுங்கோ, ஐயோ இவ்வளோ பெரிய பாபி ஆயிட்டேனே நான், விட்டோபாவே உங்களுக்காக உங்கள் வேலைக்காரன் வேஷத்தில் வந்து பணத்தை கொடுத்துட்டானா நான் என்ன சொல்லுவேன்னு அவர் எழுதார். அவர் சொன்னார், பாக்யவான், விட்டோபா உங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டானே அப்படின்றார். அவருக்கு தெரியாது, பல சந்தர்ப்பங்கள் அதே விட்டோபா தான் உத்தவனா அங்கே நின்று எல்லாம் பண்ணியிருக்கான்னு ஏகநாதருக்கு இப்பயும் தெரியல. அவர் நினச்சிருக்கார் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் விட்டோபா வந்தான். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் உத்தவன் வேஷத்தில் விட்டோபா இருக்கான். அவருக்கு காலெல்லாம் பிடிச்சு விடுறான். தெரிஞ்சானதுக்கு அவர் 200 ரூபாய் பணம் கொடுத்ததே அவருக்கு தாங்க முடியல, அதில் காலை பிடிச்சு விடுறான். ராத்திரி தண்ணி எடுத்து கொடுக்குறான். சில சமயங்களில் ஏகநாதர் உடம்பு முடியாமல் வாந்தி எடுத்தானா விட்டோபா தன் கையில் வாங்குறானா. அவருக்கு தெரியல, ஏதோ தன் சிஷ்யன் உத்தவன் நினச்சிட்டு இருக்கா. விட்டோபா தன் கையினால் வாங்குறானா. பக்தர்களை இப்படித்தான் தாங்கணும் இல்லை, எப்படி வேணாலும் தாங்கக்கூடியவன் விட்டோபா. பக்தி நம்புங்க, தைரியமாக நம்புங்க. பகவானே, நான் பண்ண தப்புக்கெல்லாம் என் மன்னிப்பு கேட்குறேன், என் கூட இரு, எனக்கு காட்சி கொடு, உன் இஷ்டப்படி நான் நடக்கணும், என்னை மாற்றிடு, என்னை சரி பண்ணிடு, நான் ஒழுங்காக இருக்கணும், உன் மனசு நோகாதபடி நடக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் மனசுலையும் புத்தியிலையும் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் இந்திரியங்கள்லையும் காரியங்கள்லையும் மாற்றம் வரதை பிரத்யட்சமாக உணர முடியும். ஏன்னா ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு தானே இருக்கும் வாழ்க்கையில். நம்ம யாரும் தவறு பண்ணாதவர்கள் யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் பகவானிடத்தில் மன்னிப்பு கேட்டோம்னா எத்தனையும் நடக்கும். ஏகநாதர் பரம பாகவதர். அதனால் விட்டோபா நினச்சி பாருங்கள், அவர் எடுக்கிற வாந்தி எல்லாம் விட்டோபா வாங்குறான்னா பெத்த பிள்ளை கூட வாங்குமான்னு தெரியாது. சரியா? எல்லாருக்கும் ஒரு அருவருப்பு வந்துடும் இல்லையா வாழ்க்கையில். நம்ம உடம்பு முடியல, ரொம்ப நாள் அப்படி க்ஷீணமாக இருக்கோம்னா அப்போ வந்து வீட்டுக்காரர் வந்து என் கண்ணே என் மணியே ஹா அப்படின்னு கொஞ்சமாக போகிறார், பார்த்தாலே சகிக்கலை அப்படின்னு. அப்படி வீட்டுக்காரர் பார்த்தா 10 நாள் ஆச்சு தூங்கி கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடுறீங்களா, நடத்தின்னு இருக்கீங்களே, கோவம் வந்துடும் நிச்சயமாகவே. ஏதோ அவாவா உடம்பு நடமாடின்னு இருக்கோமோ ஓடின்னு இருக்கோமோ வேலை பார்த்துட்டு இருக்கோமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு. பிள்ளையாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், அண்ணா தம்பியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு துளியாவது ஒரு அருவருப்பு ஒரு வெறுப்பு ஏதான ஒரு செகண்டாவது வந்துடும். வராமல் இருக்கவே இருக்காது. வரலைன்னா நிஜமாகவே பரமபாக்கியம். ஆனால் வராமல் இருக்க முடியாது. நிச்சயமாக ஒரு கோபம் வந்துடும். எப்போ உடம்பே முடியலேன்னு மனைவி சொல்லிகிட்டே இருக்கா, கணவன் சொல்லிகிட்டே இருக்கான், குழந்தை சொல்லிகிட்டே இருக்கான். நிச்சயமாக நமக்கு ஒரு கோபம் வராதுன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாக கோபம் வந்துடும். இது உலகத்தினுடைய இயல்பு. ஆனால் விட்டோபா அவ்வளோ அழகாக அவரை பார்த்துக்கிறான். உடம்பு முடியல அத்தனையும் பண்ணுறான். இதுதானு கிடையாது, அவரோட வஸ்திரத்தெல்லாம் துவச்சி போடுறான் விட்டோபா.
இந்த காலத்தெல்லாம் வீட்டில் எல்லோரும் வாஷிங் மிஷின் தான் இருக்குது. ஆனால் கேட்டால் துணி துவைக்கிறேன்றா. எங்கே தான் துவைக்கிறா? அதுக்கே வீட்டில் ஒரே வேலை, நிறைய துணி துவைச்சேன், அது பாடு கொண்டு சுற்றின்னு இருக்கு. தண்ணியை விட்டு தொப்பையை ரொப்பி நாலு துணியை போட அது பாடு நோய் சுற்றிட்டு அது ஒரு சத்தம் வேறு போட்டு இதை போட்டு அந்த பொடியை போட்டு தண்ணியை திறந்து விட்டு அது ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் வேறு வந்தாச்சுன்னா அதுவே எல்லாம் புழிஞ்சு அடியேன் தாசன்னு கை கூட்டி நிற்கிறது. அதை எடுத்து சில பேர் சொல்லலாம் டைமே இல்லை, என்னடாண்ணா துவைச்சி அலசி புழிஞ்ச துணியை எடுத்து உணர்றதுக்கு டைம் இல்லை. அது 2 நாள் கழிச்சு இருந்தா ஓ துணி மறந்தே போச்சு, துணி போட்டேன்னா அவ்வளவு லெவலில் இருக்கா என்ன, மறந்தே போச்சு. எவ்வளோ வீட்டில் இந்த வீட்டில் நோய் ஒழிச்சல் இல்லாத வேலை, என்னமோ வண்ணான் செலவு பண்ணுற மாதிரி உட்காந்து செலவு பண்ணிட்டு இருக்கதான் நினப்பு. அதுக்கு வீட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம். அது வீட்டில் அப்படி குமிஞ்சு கிடக்கும். அது ஒரு 4 பக்கம் கொசு வச்சுன்னு கிடக்கும். துவைக்க வேண்டிய துணி குமிஞ்சு கிடக்கும், துவைச்ச துணி உள்ளே இருக்கும், துவைச்சதை உணர்த்துக்கு டைம் இல்லாமல் ஓரத்தில் கிடக்கும். அப்புறம் துவைச்சி உணர்த்தின துணி எடுக்கிறது டைம் இல்லை. வீட்டில் அத்தனை பொம்பளைகள் இருப்பா, ஆனால் என்ன வேலை பண்ணுறான் அவளுக்கு தான் தெரியும். நமக்கு ஒன்றும் விவரமே புரிய மாட்டேங்கிறது. என்னமோ வேலை 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 வேலைன்றா. ஏன்னா ஆத்தங்களில் போய் இப்படி உக்காந்துண்டு நன்னா உக்காந்துண்டு ஒன்றும் கிடையாது. உக்காரதுக்குன்னா தெம்பே கிடையாது. அடுத்த விஷயம் எல்லாம் பண்ணி கொடுக்குறது எல்லா மிஷினும் வந்தாச்சு, என்ன அத்தனையும் வந்தாச்சு. நான்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் பாட்டிலாம் வெங்கலப்பானையில் உக்காந்து சாதம் வெடித்து கஞ்சி வெடிச்சிருக்கான். இந்த காலத்து பசங்களாம் வெங்கலப்பானை தூக்குமானே தெரியல. அவள் உடம்பை தூக்கினாலே கையை வலிக்கிறது காலை வலிக்கிறதுன்றதுகள். இல்லை வெங்கலப்பானையை தூக்கி எங்கத்தை சமைக்கிறது? நான் பார்த்துருக்கேன். எங்கள் பாட்டி என்னோட கொள்ளுப்பாட்டில் அப்படி வளைஞ்சிருப்பா, அப்படியே தூக்கி சமைப்பான். எனக்கு பயமாக இருக்கும். பாட்டி நீ உடஞ்சிட போகிற அப்படின்னு. பாட்டி திருவா கட்டையில் போகிறவன் உடைய மாட்டேன் சும்மா இருவா அப்படின்வா. அந்த காலத்தில் அந்த கட்டையில் போகிறவன்ற வார்த்தை சாதாரணமாக வரும். நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம், வெறுப்பேற்றுவோம் வேணுன்ட்டவே போய். அத்தனை ஆச்சரியம். ஆனால் பாருங்கள், பகவான் ரொம்ப சௌக்கியமான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்டான். ஆனால் அந்த சௌக்கியமான வாழ்க்கையில் கூட நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை. எவ்வளவு நேரம் இருக்குது, நிறைய வந்தாச்சு. அத்தனை விஷயங்கள் விட்டோபா அவ்வளவு அழகாக அத்தனை வேலைகளும் அவன் பண்ணுறான். இவ்வளவு நடந்துருக்கு. ஆனாலும் இந்த பொறாமை பிடிச்ச கூட்டத்துக்கு ஆகாத ஒன்று. அவள் திருப்பி திருப்பி ஏதான ஒன்று பண்ணி ஏகநாதரை படுத்தணும். அவளுக்கு ஒரு திவ்யமான சங்கல்பம். அது ஏகநாதர் கோபத்தை வர வைக்கணும், ஏகநாதர் பெரிய மகான் இல்லை நிரூபணம் பண்ணணும், ஏகநாதரை உண்டல்ல பண்ணணும்னு அவளுக்கு ஆசை. ஒரு நாள் ராத்திரி நல்ல மழைக்காலம், யாரோ வெளியூர்லேருந்து இப்படி வரா. ஏகநாதருடைய அந்த பிரதிஷ்டானபுரத்துக்கு வந்துட்டா. மழை பெய்யறதுனால வீட்டு வாசல் திண்ணையில் தங்க முடியலை. ஒரு 7-8 பேரை குடும்பமாக ஐயோ போயின்னு இருக்கவா வந்துட்டா. எங்கே தங்கிறதுன்னு தெரியல. அப்போ அழகாக ஒரு வீட்டு வாசலில் போகும்போது அங்கே ஒருத்தர் சொன்னார், இந்த ஏகநாதர் ஆகாத ஒருத்தர் ராத்திரி அர்த்தராத்திரி வந்திருக்கார். ஏகநாதர் வீடு அங்கே தான் இருக்குது, போங்கோ, எப்போ போனாலும் சாப்பாடு போடுவார், நிம்மதியாக நீங்கள் தங்கலாம்னு சொல்லி அனுப்பிட்டார். அர்த்தராத்திரி சொந்தக்காரன் வந்து கதவை தட்டினால முதல்ல வாங்கோன்னு, அப்புறம் தண்ணி இப்படி கொண்டு கொடுப்போம். முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? சாயங்காலம்லாம் பஸ்ஸு உண்டு, இப்போ தான் டைம் கிடச்சா ஏண்டா வந்தேன்னு கேட்காம கேட்குற, அது ஒரு டெக்னிக் உண்டு. அப்புறம் சாப்பிடலாம், சாப்பிட்டு வந்தாச்சா, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒருத்தன் கேட்டானா அவனுக்கு ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். வேற என்ன பண்ண முடியும்? அதானே லோகத்தில் பார்க்குறோம். ஆனால் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் வந்து கதவை தட்டுறா. அழகாக உத்தமன் வந்து கதவை திறக்கிறான். இப்போ உத்தமன் பாண்டரங்கன் இல்லை, இது ரொம்ப கஷ்டம். இது புரிஞ்சுக்கிறது. எப்போ உத்தமன் எப்போ பாண்டரங்கன்னு மட்டும்தான் தெரியறது. உத்தமன் வந்தான், கதவை திறந்தான், பின்னாடியே ஏகநாதர் எழுந்து வந்துவிட்டார். யாரோ கதவை தட்டுறாளே அப்படின்னு குளிர நடுங்கின்னு இருக்கா. அவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இருங்க, சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடல, ஏற்பாடு பண்ணுறேன்னுட்டார். உடனே அவள் தொடச்சிக்கிட்டு துண்டெல்லாம் கொடுக்குறார். கிரிஜாவை எழுப்புறார், அம்மா சமைக்க. அவ்வளோ உடனே எழுந்தாச்சு, எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரிலாம் ஒரு வீட்டுக்காரர் இந்த காலத்தில் இருந்தார்னா 10 நாள் 11ஆம் நாள் டைவர்ஸ் நோட்டீஸ் வீட்டுக்கு வரும். ஜட்ஜுக்கிட்ட சொல்லுவா, ஐயா இந்த ஆள் பண்ணுற நிமிஷம் தாங்க முடியல, ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியல, வரவன் போகிறதுலாம் வெடிச்சு கொட்டுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா என்னை பெத்தா. அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் கிரிஜா தேவி ஒன்றுமே சொல்லலை. கிரிஜா அந்த அம்மா பேர் நான் தேவியின் மரியாதைக்காக சொல்கிறேன். உடனே ஏதோ சமைக்கணும்னு எழுந்து ஆரம்பிக்கிறார். பார்த்தா விறகெல்லாம் நனைஞ்சிருக்கு, ஈரமாக இருக்குது. விறகடுப்பில் சமைக்கணும், ஈரமாக இருக்குது. அப்படியே பார்க்குறார். உடனே கூப்பிட்றே உத்தவா. அப்போல்லாம் வீட்டில் நிறைய அந்த மரத்தில் தானே மேலே ஏறுறதெல்லாம் இருக்கும். ஒரு இடத்த உடறடா அப்படின்றார் ஏகநாதர். இப்படியெல்லாம் விருந்தாளி நம்ம கவனிச்சிருவோமா? உடறா அப்படின்னு விட்டார். அவன் பார்த்தான், உடைக்கிறதா வீட்டை?
வந்திருக்க ஒரு 8 பேர் சமைக்கிறதுக்கு விறகு இல்லையா, வீட்டை உடைன்றார். உடனே அவன் பார்த்தா ஒன்றும் பேச முடியாது. சரி கோடாரி எடுத்துன்னு போகிறான், வீட்டை உடைக்கலாம், எங்கேயா மரம் இருக்கே உடைக்கலான்னு. அதுக்குள்ளே அவர் வந்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே வாங்க வா, அதெல்லாம் உடைக்க ரொம்ப நேரம் ஆகும்னார். சரி உத்தவன் போனால் அதுக்குள்ளே பார்த்தா அவரோட கட்டில் உடச்சி வச்சுட்டார். அவர் படுத்துக்கிற கட்டில், ஆனால் மரக்கட்டில் இருக்குமே, மரக்கட்டில் அவரே உடச்சுட்டார். இந்த கொண்டு போய் கொடு. என்ன ஒரு மனசு இருக்கணும், என்ன ஒரு மனசு இருக்கணும். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் தெய்வத்தை பார்த்தால் ஒழிய இந்த புத்தி வராது. நமக்கெல்லாம் சாதாரணமாக நமக்கு பிடிக்காத வந்துட்டு பாரமாக இருக்கும். மனிதர்களை பாரமாக, அதிதி சத்காரம், விருந்தோம்பல், பெரிய திருவள்ளுவர்லாம் அழகாக சொல்லியிருக்கார். அவர் என்னமோ அந்த காலத்தை நன்னா தான் சொல்லிட்டு போயிருக்கார். அந்த காலத்திலலாம் வீட்டில் சாப்பாடு போடுறோம்னா தெருவில் இறங்கி யாராவது வேண்டப்பட்டவா இருக்காளா, சாப்பிட முடியாது, சாப்பாடு கிடைக்காத யாராவது இருக்காளான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவார்கள். இப்போ முதல்ல வாசக்கதவை சாத்து, சாப்பிட்ற நேரம் ஆயிடும், முதல்ல வாசக்கதவை சாத்துங்க அப்படின்டுவோம். யாராவது வந்து தொலைப்பா. அது சில பேர் நமக்குன்னே சில பேர் இருப்பா, கடை சாப்பிடும்போது தான் வருவா. இப்படிலாம் உண்டு இல்லையா? அந்த காலத்து இந்த காலத்துக்கு நிறைய மாற்றங்கள் வந்துடுது நமக்கு. அதாவது மனிதர்களோட வாழறதை விட்டுவிட்டு மிஷினோட வாழ ஆரம்பிச்சுட்டோம். மனிதர்களோட நமக்கு வாழ்க்கைன்ற மனிதர்களோட பழக்கம் கூட எப்படின்னா அது கூட மிஷின் வழியாக தான். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இப்படி தான். முகம் தெரியாதவர்களோட 3 மணி நேரம் பேசுகிறான், முகம் தெரிஞ்சவாக்கிட்ட 3 நிமிஷம் பேச முடியாது. 3 நிமிஷம் பேச மாட்டேங்கிறான். அதிசயமாக இருக்குது. மிஷின் வழியாக ஒரு மனுஷன் வரான், அவனை நம்புகிறான். கண்ணெதிர்க்க இருக்கிற மனுஷனுக்கு விலகி அப்பா அம்மா முதற்கொண்டு எல்லாருக்கும் மாறணும், நிறைய மாறணும். அழகாக உடச்சி கொடுத்துட்டார். கிரிஜாதேவி அழகாக ஆகாரம் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே வெந்நீர் வச்சு அவளை வெந்நீரில் குளிக்க சொல்லி அவளுக்கு திருப்பியும் அழகாக உடம்பெல்லாம் தொடச்சிக்க சொல்லி வஸ்திரத்தை கொடுத்து ஜோராக அழகாக அன்னம் தயாரெல்லாம் பண்ணி ராத்திரி உட்கார வச்சு அவர்களை சாப்பாடு. அடுத்த ராத்திரி தன் கட்டில் உடச்சி, அவளுக்கு எதுவுமே தெரியாது, நன்னா எல்லாம் சாப்பிட்டு முடித்தார்கள். உத்தவன் ஓரத்தன்னு விடக்கா விசிறிலாம் வீசிட்டு இருக்கான். அவனும் ஒன்றும் சொல்லலை. அவள் சொன்னால் நிஜமாவே இந்த மாதிரி அர்த்தராத்திரியில் இப்படிலாம் சாப்பாடு யாரும் போட மாட்டாங்க. சொந்தக்காரா வீட்டுக்கு போனால் கூட போட மாட்டான். நாங்கள் என்ன ஏதுன்னு கூட நீங்கள் விசாரிக்கலை, எந்த ஊருன்னு கூட விசாரிக்கலை. அந்த அன்னம் போடுறேளே அப்படி, அது அன்னதானத்துக்கு அத்தனை ஒரு மரியாதை சொன்னால் இப்படி அன்னதானம் பண்ணவர் சந்த் ஏகநாதர். அப்போ நம்மெல்லாம் அன்னதானம்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது பெருமை பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்க? அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. சில பேர் சொல்ல, கோவிலில் நான் 100 பேருக்கு வருஷம் வருஷம் அன்னதானம் பண்ணுறேன், பிறந்த நாளைக்கு வந்து அநாத ஆசிரமத்தில் போய் அன்னதானம் பண்ணுறேன், நிறைய சொல்கிறா. இனிமேல் சொல்லாதீங்க. அவளை பண்ணுற நிலம், அவளுக்கு கொடுக்குற நிலைமையில் தெய்வம் வச்சிருக்கேன்னு நன்றி சொல்லுங்க. ஏகநாதர் பண்ணா மாதிரிலாம் பண்ணுற ஒரு மனசு சத்தியமாக நமக்கு இல்லை. இந்த மாதிரிலாம் வந்துடுத்துனா பெரிய பாக்கியம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அத்தனை ஆச்சரியம். அப்போ தான் உத்தவன் சொல்கிறான், அவள் கேட்குற விறகெல்லாம் நினைஞ்சிருக்க எப்படி பண்ண, அவர் கட்டில் உடச்சுட்டார். அவள் கதறா, கட்டில் உடச்சி அதை விறகாக உபயோகப்படுத்தி எங்களுக்கு ஒரு அன்னமா அப்படின்னு. அடுத்த நாள் காத்தால அவள் இறங்குறா. ஏகநாதர்கிட்ட நன்றிலாம் சொல்லிட்டு அவள் கிளம்புறா. போகும்போது எந்த வீட்டில் ஒருத்தன் வழி காட்டணும்னு அவன் வீட்டுக்கு போகிறான். அவன் காலில் போய் விடுறான். அவன் பயந்துட்டான், என்ன ஆச்சுன்னா நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது. இப்பேற்பட்டவரை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன் இவ்வளவு நாள். இவருடைய பொறுமை எத்தனை தூரம் மாற்றுறது பாருங்க. அவர் பார்த்தார், இவ்வளவு தூரம் நல்லவராக ஒருத்தர் இருக்கார், துளி கூட கோபம் வரல, எல்லாரையும் தெய்வ ரூபமாக பார்க்குறார். நேர ஓடி வந்தான், துக்காராம் காலில் விழுந்தான், ஏகநாதர் காலில் விழுந்தான். ஆச்சரியமாக ஏகநாதர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னார், எல்லா விஷயத்தையும் சொன்னார். பல சந்தர்ப்பங்கள் அவங்கள பற்றி நான் தப்பாக பேசியிருக்கேன், பல சந்தர்ப்பங்களில் வேணுன்ட்டேவே நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒருத்தன் கூட பெட்டு கட்டினாலும் அதெல்லாம் கூட நாங்கள்லாம் தான் காரணம். ஆனால் உங்களுடைய மனசு தெரியலை, எங்கள் ஊரில் எங்கள் கண்ணெதிர்க்க நீங்கள் இருக்கீள், அந்த ஒரு புத்தி கூட எனக்கு இல்லை, வெளியூர்லேருந்து வந்தவாளுக்கு தெரிஞ்சு கொடுத்து என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னார். அன்னிலேருந்து அவரும் பஜனைக்கு வர ஆரம்பிச்சுட்டார். யாராவது ஒருத்தர் கெடுதல் பண்ணால் கூட நாம் பொறுமையாக இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நாமஜபம் பண்ணால் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்காக உங்களை நிரூபணம் பண்ணணும் நீங்கள் இறங்கவே வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணுங்கோ, தெய்வத்தை நம்புங்கோ, தெய்வம் வழி காட்டும். அவர்கள்லாம் வந்து சேவிக்கிறத பார்த்து உத்தவன் கண்களில் ஆனந்த பாஷ்பம். அவன் சந்தோஷப்பட்ட, அப்பாடா ஏக்நாத் மகாராஜுக்கு கஷ்டம் கொடுத்திருந்தவாள்லாம் ஒவ்வொருத்தராக மாறுறார்கள். முன்னாடி 108 தடவை துப்பின முஸ்லீம் மாறினான். இவாள்லாம் இப்போ ரொம்ப அத்தியந்த பிரிய பக்தர்களாக மாறிட்டார்கள்.
சந்த் ஏகநாதருக்கு. அழகா ஆச்சரியமாக டெய்லி பஜனை நாம சங்கீர்த்தனம் ரொம்ப நன்னா நடந்துட்டுருக்கு. அவள் வாழ்க்கை அப்படியே சௌக்கியமாக நாமஜபம். ஊரில் இருக்கவா எல்லாரும் பஜனைக்கு வரா. அப்படியும் சந்த் ஏகநாதருக்கு நிறைய பேர் வந்து எல்லாரும் இந்த பக்தி அனுபவிக்கணும்னு ஆசை. பரவா எல்லாருக்கும் டெய்லி பிரசாதம் கொடுக்கறது. ஒரு ஸ்திதியில் ஒரு நாள் எல்லாருக்கும் சர்க்கரையை கொடுத்தார். அந்த காலத்தில் சர்க்கரை கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள். இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை இல்லாத நல்ல சர்க்கரை இருந்த காலகட்டம். ஒரு காலத்தை பார்த்தா அந்த டயபெட்டிஸ்ன்ற ஒரு விஷயம் பணக்காரர்கள் வியாதியாக இருந்தது. ஏன்னா பணக்காரர்கள் தான் நம்ம சாதா சர்க்கரைலாம் அழுக்காக இருக்கும் இல்லையா கலர் பார்க்குறதுக்கு. அது பிடிக்காம தான் இந்த வெள்ளை சர்க்கரை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தார்கள். வெள்ளை சர்க்கரை சாப்பிட்ற ஆளுக்கு தான் டயபெட்டிஸ் பாதிக்கிறது இன்னி வரைக்கும் காண கிடச்சிருக்குது. அதனால் நல்ல சர்க்கரை உண்டு. இந்த நாட்டு சர்க்கரைலாம் சொல்லுவா பாருங்க, நாட்டு சர்க்கரை பனவெல்லம் இதெல்லாம் தான் ஒரு காலத்தில் சர்க்கரையாக இருந்த காலகட்டம். நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் வெள்ளத்தில் தான் அவ்வளவு ஸ்வீட் பண்ணி சாப்பிட்ருக்கா. இப்போ அவர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அப்போல்லாம் டயபெட்டிஸ்லாம் நான் கேள்விப்பட்டது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 30-40 வருஷமாக தான் டயபெட்டிஸ்னு ஒரு வியாதியை ரொம்ப பரவி கிடக்கு. எங்கே பார்த்தாலும் நம்முடைய ஆகாரங்கள் எல்லாம் மாற்றி பயங்கரமாக ஆக்கி வச்சுட்டா நண்பர்கள். ஆச்சரியம். இவர் எல்லாருக்கும் சர்க்கரை கொடுக்குறார். சில பேர்லாம் ரொம்ப ஏழை ஜாதிக்காரா இருப்பா இல்லையா, அவளுக்கெல்லாம் அந்த சர்க்கரை கூட வாங்க முடியாத நிலைமையெல்லாம் இருக்கிறவாள்லாம் இருக்கு. அவள்லாம் நம்மனா பஜனைக்கு வந்தால் சர்க்கரை கிடைக்கணும்னு வர ஆரம்பிச்சுட்டா. அதனால் நிறைய பேர் வரா. எல்லாரும் வருவா சந்த் ஏகநாதருடைய பஜனைக்கு. எல்லாருமே வருவா. பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவா அவாவா வந்து உட்காந்து அப்படி பஜனை கேட்பார்கள். அழகா ஏகநாதரோட பஜனை பண்ணுவா. அது ஒரு சுகம் தானே. மகாத்மாக்களோட பஜனை பண்ணுறதுன்னு ஒரு தனி சுகம். விட்டல 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 விட்டல